ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்க்ளோரிஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட மிஸ்டர் பிரபாகரன். எந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் 2024, அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சேலஞ்சஸ். இந்த படம் ரொமான்ஸ் ட்ராமா ஸ்போர்ட்ஸ் ஜானரை சேர்ந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு லூகா குடாகினோ அண்ட் ரிட்டர் பண்ணியிருக்காரு ஜஸ்டின் குரிட்ஸ்கிஸ். இந்த படத்தில் ஜெண்டாயா, ஜோஷோ கார்னர், மைக் ஃபெஸ்ட் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்காகவும் சரி, ஃபிலிம் மேக்கிங்காகவும் சரி, ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே சேர்ந்தது தான். ஸோ கண்டெம்ப்ரரியாக பார்க்கும்போது இது ஒரு மாடர்ன் நரேட்டிவ் ஃபிலிம் நம்ம சொல்லலாம். ஸோ முக்கியமாக சொல்லணுன்னா இந்த வருஷத்தில் சேலஞ்சஸ் வந்து மோஸ்ட் வாட்ச்ட் அண்ட் மோஸ்ட் ரிவ்யூட் ஃபிலிம் இன் லெட்டர் பாக்ஸ். ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இந்த படத்தில் ஏன் நம்ம வந்து ஒரு மாடர்ன் நரேட்டிவ் ஃபிலிம் சொல்கிறோம், அந்த படத்தை ஏன் நம்ம வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம், இது எல்லாமே வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். சேலஞ்சஸ் படத்தில் நம்ம நிறைய ஸ்பாய்லர்ஸை பேசி தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். ஓகே, இப்போ நம்ம சேலஞ்சஸ் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ நான் லீனியர் ஸ்ட்ரக்சர்ன்றதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் தான். லீனியராக போகாமல் கதையோட டைம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும், ஜம்ப் ஆகிட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். இது மூலிமா ஆடியன்ஸ் ரொம்ப டீப்பராக இன்வால்வ் ஆவாங்க கதைக்குள்ளே. ஸோ அப்படி ஒரு ட்ரைவ் கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்க்ரீன் ப்ளே தான், ரொம்ப ஈஸியாக அப்படி பண்ணிட முடியாது. ஸோ அதனாலே நம்ம மெயினாக அந்த படத்தை பற்றி பேசிடலாம், அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குன்னு. இப்போ இந்த படத்தோட ஸ்ட்ரக்சரு, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தோட ஆரிஜின் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு தோணுது. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கதை இன்னும் நம்ம டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, செரீனா வில்லியம்ஸ் விளையாடுற மேட்ச் பார்த்துருக்காரு 2018. அந்த மேட்ச் லைவாக பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணியிருக்காங்க, செரீனா வில்லியம்ஸுக்கு கோட் வயலேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னே தெரியல. பார்த்தா எக்ஸ்டர்னலாக ஒரு பர்சன் வந்து கோச் பண்ணிகிட்ருக்காங்க செரீனா வில்லியம்ஸுக்கு, அது வெளியே ஆடியன்ஸாக இருக்கிற இடத்துலேருந்து. அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் அது நடக்குது. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஷாக் கிரியேட் ஆகிருக்கு, என்னடா அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்காரு. இப்போ 2 பேர் மேட்ச் விளாட்றாங்க ஆப்போனன்ட்டு, இவங்களை தாண்டி ஒரு முக்கியமான பர்சன் உள்ளே உட்காந்து இந்த மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. 2 பேருமே வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும், 2 பேரில் ஒருத்தர் வின் பண்ணணும், இல்லை 2 பேருமே வின் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த கதையை. ஸோ இந்த ஒட்டுமொத்த கதையை அந்த மாதிரி தான், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் இந்த லவ், ஜெலசி, ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையும் உள்ளே டம்ப் பண்ணி அவர் இது மூலிமா கதையை டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஏன் இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அவர் லீனியராகவே இந்த கதையை சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணுன்னு சொன்னார்னா, அவர் ஒரு விஷயம் பார்த்தார்ல, ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்துட்ருக்காரு, சடனாக அந்த கதையை அவருக்கு இமேஜினேஷனில் போதில்லை, இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஸோ அதே விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு தான் நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் லீனியர் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு சீட்டிங் மெத்தடாக சூஸ் பண்ணலை. ஸோ இப்படி பண்ணால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதை போகும் அப்படின்னு இல்லாமல், பட் ஆனால் இந்த கதைக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது கதையை விட இந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு. இந்த கதையை விட இந்த ஸ்ட்ரக்சர் தான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு அதான் தோணுது. ஏன்னா கதை ரொம்ப சிம்பிளான கதை தான், இந்த மாதிரி கதைகள் நிறையா பார்த்துருக்கோம். பட் இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த கதையை சொல்லும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டீப்பரான என்கேஜ்மெண்ட் கிடைக்குது, ரொம்ப டீப்பராக நம்மளால் இன்வால்வ் ஆக முடியுது. அந்த கதையோட கெத்தாசிஸ் இருக்குல்ல, கடைசியில் அந்த கதை முடியும் போது நமக்கு ஒரு டென்ஷனு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு எண்டிங் இருக்குல்ல. ஸோ இதுதான் எனக்கு தோணுச்சு. இந்த ஓவரால் கதை இப்படி தான் உருவாயிருக்கு. இப்போ நம்ம இந்த கதையோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசலாம். நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது எப்படி பில்டாக இருக்குது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பற்றி நம்ம நிறையா பேசலாம். எனக்கு சில கேள்விகள் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு தோன்ற பதிலை சொல்லுங்கள். இப்போ நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எப்படி இருக்குன்னா, யூஸ்வலாக ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் கதை இருக்கும், ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே கதை இருக்கும், அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஜெயிக்கிறது, தோக்கிறது, இந்த 2 விஷயத்துக்குள்ளே தான் அந்த கதையை போகும் ஃபுல்லாக. பட் இந்த கதை பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை தாண்டி இதோட ஸ்ட்ரக்சரில் தான் படம் வந்து பயங்கர டென்ஷன் க்ரியேட் ஆகுது, இன்டென்சிட்டி எல்லாமே க்ரியேட் ஆகுது. இந்த படத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தேவைதானா? உங்களுக்கு என்ன தோணும் இந்த படத்தோட இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி? ஸோ இப்போ வந்து இந்த படத்தில் நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நான் லீனியர் இந்த கதைக்கு தேவையா, இந்த படத்துக்கு தேவையானும் போது அது ஹோல் மூவி பார்த்து முடிக்கும்போது அந்த இம்பேக்ட் தோணுச்சு. இந்த கதைக்கு கண்டிப்பாக நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேன்றது தேவைப்பட்டிருக்கு, அது இம்பேக்டும் கொடுத்துருக்குன்ற போது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளாட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தான் நம்ம பண்ணுறோம். பிளாட் அண்ட் கான்ஃப்ளிக்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரூ இந்த கேரக்டர்ஸ் மூலிமா. எடுத்தோடனே படத்தில் நம்ம ஒரு பிளாட் தானே காட்டுவோம், பிளாட்டை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, இந்த பிளாட்டில் வந்து என்ன மாதிரி, அதாவது இன்சிடெண்ட் வந்து ஹீரோவுக்கு நடக்குதா இல்லை ஹீரோ வந்து இன்சிடென்ட்டுக்குள்ளே மாட்டுறானா, சம்திங் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். இந்த படம் பார்த்திங்கன்னா திடீர்னு மிடில் ஆஃப் த ஃபிலிமில் வந்து காமிச்சிட்டு மறுபடியும் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்டிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் மிடில் தான் பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணுவாங்க,
ப்ராப்பராக இந்த கேரக்டர் யார் யார் என்னன்ற செட்டப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலே தான் ப்ராப்பராக போயிட்டுருக்கும் இது 13 இயர்ஸ் முன்னாடி போகும்போது. ஸோ இந்த நான்லீனியர் ஸ்க்ரீன் பிளேன்றது இன்ஃபர்மேஷனை வித்ஹோல்ட் பண்ணி ட்ராமட்டிக் கொஸ்டின்ஸ் நிறைய ரைஸ் பண்ணி த்ரூ அவுட்டாக வந்து பிளாட்டே இல்லாமல் என்ன பிரச்சனைன்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க வச்சு என்கேஜ் பண்ணி கடைசியாக அந்த லாஸ்ட்டு ஒரு தேர்ட் ஆக்ட் வருது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு போர்ஷனில் நமக்கு அந்த மேட்ச்சை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ண விட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு இந்த மேட்ச் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸே பண்ண மாட்டோம், கடைசியில் அந்த மேட்ச் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இவங்க வேலிடாக இருக்குல்ல, இந்த நான்லீனியர் போகும்போது இந்த பேக் போனது இவங்க ரிலேஷன்ஷிப் காமிச்சது எல்லாமே ஒர்த்தாக இருக்குது இந்த மேட்ச், ப்ரெசன்ட் மேட்ச்க்கு. ஸோ இது ஓவரால் என்கேஜிங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நான்லீனியர் தேவைப்பட்டிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான்லீனியர் ஸ்ட்ரக்சரில் போகும்போது நமக்கு என்னென்னா ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் கிடைக்கும். கதையில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் வித்ஹோல்ட் பண்ணலாம். அப்போ புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஆடியன்ஸ் என்கேஜ் ஆவாங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் நான்லீனியர் ஸ்ட்ரக்சர் ஏன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ அந்த படத்தோட கதையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கதையாக பார்த்தோமா, ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயர் இருக்கான், ஒய்ஃப் இருக்கா. அந்த ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் என்ன பண்ணுறான், ஆர்ட் அந்த கேரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து டென்னிஸில் ரிட்டையர் ஆகணுன்ற ஒரு கோலில் இருக்கான். அவன் வந்து அதோட எண்ணில் இருக்கான், எனக்கு இதுமாதிரி டென்னிஸ் விளாட வேணாம் போதுன்ற மாதிரி. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த பேட்ரிக் கேரக்டர் என்ன பண்ணுறான், இன்னும் ஒரு டென்னிஸில் வந்து பெரிய ஃபேமஸான பர்சன் கிடையாது, பட் பேஷனேட்டாக இருக்கான். அவன் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் டாஷி. இப்போ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய கதை தான். இவங்க 3 பேர் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் ட்ரையாங்கிள் இருந்திருக்கு. ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது கடைசியில் ஜெயிச்சானா தோத்தானான்னு இருக்குல்ல. இப்போ இந்த கதையை லீனியராக சொல்லும்போது இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகாது கதை மேலே. பிகினிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 பேரை காட்டுறோம், இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறா, லவ் ட்ரையாங்கிள் போயிட்டுருக்கு. இப்போ கடைசியில் வந்து காட்டும்போது யார் ஜெயிச்சானா தோத்தானன்ற ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகுது இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டென்ஷன் என்னால் கிரியேட் பண்ணவே முடியாது என்ன தான் பண்ணாலும் இந்த கதையில். எனக்கு என்ன இந்த கதையில் புதுசாக தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய படங்கள் வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கலை என்ன அப்படின்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர் தான். நம்ம படத்தை பற்றின ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த படத்தோட கேரக்டர்ஸ் என்ன, அது எந்த ஸ்டோரி வேல்டு எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம படத்துக்குள்ளே போவோம். அப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு எலாட்டிக் ஃபிலிம் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு லவ் ட்ரையாங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களை காட்டிட்டு இவங்க 3 பேர் பழக்கம் இருக்குது, இவங்க 3 பேருக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. ஸோ எடுத்தோடனே டென்னிஸ் மேட்ச் காட்டும்போது நமக்கு என்ன தெரியும், இவங்க 3 பேருமே ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்போ சொல்லுவீங்கன்னு தான் மைண்டு போகும். அப்போ கட் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பாஸ்ட்டை காட்டுறாங்கல்ல, இவங்க பாஸ்ட்டை காட்டி இந்த விஷயங்கள்லாம் ரன் ஆகுது. இவன் யாருன்னு காட்டுறாங்க, கட் பண்ண அடுத்து இவன் பேட்ரிக் யார், ஆல்ட் யாருன்னு காட்டுறாங்க, டாஷிக்கும் ஆல்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டி அந்த எலாட்டிக் சீன் ஒன்று வரும் ஒரு முக்கியமான இடத்துல. அந்த சீனுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கதையோட நெகட்டிவ் ட்ரைவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ட்ரெய்லரில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இந்த கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா, இவன் வந்து ஆல்ட்டு கூட தான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆல்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல என்ன ஆகுனா, பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ அந்த பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த இடத்துல எனக்கு ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட் தேவைப்படுது. என்னன்னா, பேட்ரிக் கூட இருக்கானா, அப்போ எப்படி ஆல்ட்டு கூட எப்போ மாறுவா, எப்படியும் கடைசியில் ஆல்ட்டு கூட தான் இருக்கா. அப்போ இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு இருக்குல்ல, அப்போ கேரக்டர் மேலே ஒரு ஃபோக்கஸ் கிரியேட் ஆகுதுல்ல எனக்கு. அப்போ பேட்ரிக் யாருன்னு கிரியேட் ஆகுது. இப்போ இந்த பிரேக்கப் எப்படி நடக்க போகுது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது பிரேக்கப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பாதிக்க போகுது, இவங்க டென்னிஸ் லைஃப் எது எப்படி பாதிக்க போகுதுன்ற மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல பேட்ரிக் பிரேக்கப் பண்ணுவான் ஒரு முக்கியமான சீனில். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இவன் ஆல்ட்டு கூட வருவா. ஸோ அங்கேருந்து கதை இப்படி மூவ் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் அந்த கதை வந்து ட்ரைவ் ஆகுது. நான் சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர்லாம் சொல்கிறேன்ல, இப்போ இந்த கதையை லீனியராக சொல்லும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி இந்த கதை லீனியராக இருந்தால் எக்ஸ்பெக்டேஷனே கட் ஆயிரும். இப்போ ட்ரெய்லர்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் லீனியராக சொல்லும்போது அவங்க நிறைய லிபர்ட்டி எடுத்துக்க முடியும், டைம் ஜம்ப் பண்ண முடியும், கதைகளில் இருக்கக்கூடிய எமோஷனே ஜம்ப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், ஆடியன்ஸை புல் பண்ணி உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது தான் அந்த கதை இன்னும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் லீனியர் படத்தில் இருக்க பிரச்சனையாக நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, பிளாட்டெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுன்ட்டு அதை வந்து பயங்கரமாக குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸு, பிளாட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அதில் என்ன விட்டுருவாங்கன்னா, கேரக்டருடைய ஆர்க்கை விட்டுருவாங்க. கேரக்டர் வந்து நம்மக்கிட்ட இம்பேக்டாக இருக்காது. பேருக்கு அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த பிளாட்டை ட்ரைவ் பண்ணி போகணுன்ற மாதிரி தான் இருக்கும். அதோடைய மோட்டிவோ பர்பஸோ சரியாக ஹிட் ஆகாது, ஏன்னா நான் லீனியர் இருக்கா. ஸோ அந்த இப்போ ஒரு ஐடியா சொல்கிறோங்களோ, இப்போ ஐடியா சொல்லும்போது இதை நான் லீனியர்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சதுனால அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும் கேரக்டர்ஸ் வந்து. அந்த மாதிரி ஒரு தப்பு வந்து சேலஞ்சஸில் இல்லை. ஏன்னா சேலஞ்சஸில் உடைய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு பிளாட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணல, கேரக்டர்ஸ் பிட்வீன் அதான் சொன்னல, இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்குன்னா அந்த 3 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்க காம்ப்ளெக்சிட்டி தான், ஈகோஸு, அப்புறம் ஜெலசி, இதெல்லாமே தான் இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேக்கு யூஸ் ஆகிருக்கு அண்டர் தி அந்த டென்னிஸ் மேட்ச்சில்.
அதுதான் ஒரு பேஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து யூஸ் பண்ணி நான் லீனியர் யூஸ் பண்ணதில் வந்து பயங்கரமான ஒரு சேலஞ்சஸில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து மொத்தமாக ஹைட் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரக்சரில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும்போது கதை வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். இப்போ முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நிறைய டைம் ட்ராவல் கதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். கேரக்டர் முக்கியமே இல்லை, டைம் ட்ராவலில் கதை லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஒரு கட்டத்தில் ஃபோக்கஸே இருக்காது. ஸோ ஸ்டோரி வேர்ல்டை மட்டுமே பில்ட் பண்ணுவாங்க பயங்கரமாக. இந்த கதையில் இந்த பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ் 3 கேரக்டர் வருது, அந்த 3 கேரக்டர் கூடமே நம்ம ரொம்ப டீப்பராக பழகுவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 3 பேருமே டீனேஜ் பீப்புள். இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு ரொமான்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான். இந்த ரொமான்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்டோரியை தூக்கி உள்ளே வச்சோன்னா நம்ம எல்லாரும் டீப்பராக கனெக்ட் ஆக முடியுது. நான் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட் காட்டுறாங்க எடுத்தோன்னே மேட்ச் அந்த பாஸ்ட்டில் போகும்போது. இவங்க 2 பேருமே ஒன்றா விளாட்றாங்க, ஜெயிக்கிறாங்க, 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்த உடனே 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு விரிசல் வருது, 2 பேருக்குமே அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருதுல 2 பேர்த்துக்கும். இது வந்து கோராக எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கூட ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இல்லாமல் இவங்க அந்த பேஷனை பற்றி பேசுகிறாங்க, டென்னிஸில் மிகப்பெரிய ஆளாக இருக்கணும், கிரேட்டாக மாறணும் அப்படின்றத பற்றி பேசுனாங்கன்னா நம்ம இந்தளவுக்கு டீப்பராக கனெக்ட் ஆகுமான்னு தெரியல இந்த கேரக்டர்ஸோட. அப்போ நம்ம இவங்க மூலிமா என்ன பண்ணிட்டோம், டாஷி மேலே நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். அவளும் நல்லா டென்னிஸ் விளையாடக்கூடிய ஆளாக இருக்கா. இப்போ 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி சீன் வரும்ல. இப்போ இந்த சீனில் நம்ம ரொம்ப டீப்பராக இன்வால்வ் ஆகிட்டோம். அவள் கடைசியில் என்ன பண்ணுவா, 2 பேரில் யார் ஜெயிக்கிறீங்களோ நான் அவ்வளோதான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஸோ இந்த இடத்துலேருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம கேரக்டர் மேலே கனெக்ட் ஆகிறோம்ல, இந்த லவ்ன்ற விஷயம் கோராக எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும், இந்த ஃபேமிலி லவ்ன்ற விஷயம்லாம். ஸோ இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணோன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ரூட் பண்ணிட்டேன். இப்போ இதில் யாருக்கு அந்த இப்போ டாஷி வந்து ஆர்ட்டுக்கு கிடச்சாலும் சரி, பேட்ரிக்கை லவ் பண்ணாலும் சரி, மீதி இருக்க ஒருத்தர் லெஃப்ட் அவுட் ஆகிறான்ல, அவன் மேலே நமக்கு எம்பத்தி வந்துடும் ரொம்ப ஈஸியாகவே. ஸோ இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணோன்னு என்னாச்சுன்னா இந்த கதையில் என்ன ஆகுனா பேட்ரிக் ஜெயிச்சிருவான். பேட்ரிக் ஜெயிச்சவொன்னா ஆல்ட் வந்து லெஃப்ட் அவுட் ஆயிடுவான்ல, ஆல்ட் இந்த இடத்துலேருந்து அவனால் விளையாட முடியாது சரியாக, அதை வெளியே காட்ட மாட்டான், ரொம்ப சட்டிலாக காட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ள ஒரு லாஸ்ட் ஏதோ ஒன்று தோத்துட்டான்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பேட்ரிக் என்ன பண்ணுவான், ஜெயிச்சதால அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான், அவன் பின்னாடி சுற்றுவான், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். இந்த விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு பின்னாடி பிகினிங்கில் காமிச்சாங்களா நான் லீனியர் ஸ்ட்ரக்சரில், அப்போ ஆல்ட்டு மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய எம்பத்தி கிரியேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பேட்ரிக் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, அவனை தங்கிறது கூட இல்லாமல் அவன் மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும், அவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல என்ன நமக்கு ஆல்ட்டு மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கேரக்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய எலமெண்ட்ஸை உள்ளே வச்சு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த 3 கேரக்டருமே நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்ல ஆடியன்ஸாக. அப்போ அந்த 3 கேரக்டருக்கு என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். சேம் ஸ்ட்ரக்சரும் நான் லீனியரில் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது 2த்தையும் மெர்ஜ் பண்ணதால் கதையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அது கேரக்டர் டிசைனும் சரி, அதோடைய ஆர்க்கும் சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது பர்சனலாக அவள் ஏன் இப்படி இருக்கான்றதுக்கு நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகல, பட் அவளுடைய ஸ்டாண்ட் என்ன, அவள் என்ன மாதிரி இருக்கான்றதுக்கு அது டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. இப்போ அவள் ஏன் வந்து ஒரு மேனிப்புலேட்டிவாக இருக்கான்றதுக்கு டீட்டெயில் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு அவள் எப்படிப்பட்டவன் ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அது ஒரு தனி கதையாக மாறிடும், அது ஒரு டைம் எடுத்துரும். ஸோ லீனியராக போகும்போது என்ன ஆகுனா அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி அவனை சுச்சுவேஷன் தள்ளப்படுவோம். ஏன் அவன் சைக்கிக்காக இருக்கானா, சின்ன வயசில் எப்படி இருக்குது, அவன் ஃபேமிலி சரௌண்டிங் எப்படி இருக்குது, அவன் என்வாயர்மெண்ட் எப்படி இருக்குது, அதனால தான் என்னுடைய கேரக்டர் பிஹேவியர்லேருந்து இந்த மாதிரி இருக்குன்றது. ஸோ இந்த மாதிரிலாம் போகாமல் அந்த பேக் அண்ட் ஃபோர்த் இப்படி போயிட்டு வரதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நரேட்டிவ் என்ன அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்காக இவன் இது பண்ணுறானா இல்லையா, இல்லை இவங்க 2 பேரும் நடந்த சண்டை என்ன ஆச்சு, ஃப்ரெண்ட்டு அதாவது இப்போது ப்ரெசென்ட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சண்டை நடந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னும் போது அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெசென்ட் வரும்போது இப்போ 2 பேருமே இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. ப்ரெசென்ட் வரும்போது ஷார்ட் வந்து இவங்க 2 பேர் வைக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய தாட்ஸ் போகும். அதனால தான் இப்படி பார்த்துக்கிறாங்க, அதனால தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ளே இருக்குன்றது. ஸோ பாஸ்ட் போனது அங்கே நடக்க ஒரு விஷயம், ப்ரெசென்ட் வரும்போது நமக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து நிறைய தாட்ஸையும் நம்மளை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து பயங்கர ப்ளஸ் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல. இப்போ லீனியராக போகும்போது இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு கேரக்டர் ஒரு சீன் நடக்குதுன்னா அடுத்த சீன் ஒரு பெரிய சீன் நடக்குச்சுங்க. இப்போது ஒரு சீனில் ஒரு ட்ராமாட்டிக் சீன் இருக்குது, ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு சீன் இருக்குது, அடுத்து ஒரு கான்ஃப்ளிக்டான சீன் இருக்குது, நம்மளை வச்சு போக முடியாது. ஒரு சீன் ரொம்ப ஹைப்பாக இருக்குன்னா அடுத்த சீன் போகிறதுக்கு வந்து இன்னொரு சீன் சின்ன குட்டி சீன் இருக்கும், ட்ரான்சிஷன் சீன் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கோ த்ரூ பண்ணுற சீன் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ட்ராமாட்டிக் சீன் மாதிரி ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போது நான்லைனில் வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த ட்ராமேட்டிக் ஜஸ்டிஃபிகேஷன் சீன்ஸ் இருக்குல்ல, அந்த பிட்டாக இருக்கிற சீன்ஸ் சொல்கிறேன் நான், அதெல்லாம் நம்ம தூக்கிட முடியும். கட் டு கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருக்கலாம். இங்கே ப்ரெசென்ட்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட், பாஸ்ட்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்ன கான்ஃப்ளிக்ட்? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த சீன் வந்தாலுமே இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை, இல்லை இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், எல்லா சீனுமே வந்து என்னென்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லைனா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இன்ஃபர்மேஷன் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இந்த மாதிரி மெயினாக வந்து கான்ஃப்ளிக்ட் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நடுவில் இருக்க அந்த குட்டி லீனியராக போகும்போது வர ட்ராமேட்டிக்காக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற சீன்ஸ் வந்து இல்லாமல் போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆகுது. ஸோ அப்போது ஒரு நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ஜஸ்ட் இதுக்காக மட்டும் இல்லை, அது அந்த கதைக்கு வந்து ஆர்கானிக்காக ஃபிட் ஆகணும், அது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் அமைஞ்சிருக்கு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் நான்லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லும்போது கதையில் வந்து ஒரு டைட்டான ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகுது, ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகுன்னு சொல்கிறீங்கல்ல, அது ஆக்சுவலாக கரெக்டு தான். அது பிகினிங்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தை இந்த சினிமாவோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே நிறையா படங்களில் இந்த ஃபார்மை வந்து மாற்றி ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நான்லீனியர் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, அதை எஸ்கேப் டூலாக யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நான்லீனியர் கதை சொன்னால் தப்பிச்சிடலாம், கேரக்டர்ஸ் எவ்வளோ வீக்காக இருந்தால் கூட அந்த கதை கொஞ்சம் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட் பண்ணிடும். ஆனால் பிகினிங்கில் எப்படி இருக்கும்னா, ஒரு நல்ல கதை இருக்கும், அந்த கதையை இன்னும் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஓவரால் கதையோட டென்ஷனே மாறிடும், சஸ்பென்ஸு. உதாரணத்துக்கு 1 Hour ஃபோட்டோன்னு ஒரு படம் இருக்குது, 2001 வந்த படம். அந்த படம் பிகினிங்கில் எடுத்த உடனே ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தருப்பான், ஃபோட்டோவை க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், ஃபோட்டோ எடுத்தோம்னா அதை கழுவி கொடுப்பான்ல, அப்படி இருக்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றுவாங்க, கட் பண்ணால் அவன் லைஃப்பை காட்டுவாங்க. படம் லீனியராக போயிட்டே இருக்கும். படத்தோட கடைசியில் தான் அவனையே அரெஸ்ட் பண்ணான்னு காட்டுவாங்க. இப்போ அந்த படம் வந்து போயிட்டுருக்க லீனியராக, அப்போ என்ன நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் வரும், அவன் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே டவுட் வரும். இவன் அரெஸ்ட் ஆனா, அப்போ அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டானோ, அப்போ அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒன்று எடுத்து அவன் பார்த்துட்டானோ, இப்படி நிறையா கொஸ்டின்ஸ் வருது இல்லை. இப்போ அந்த கதையை லீனியராக யோசிச்சு பாருங்களேன், லீனியராக யோசிச்சா அந்த கதையில் இந்த டென்ஷன் பில்டாக இருக்காது. உதாரணத்துக்கு பிரேக்கிங் பேட் கூட எடுத்துக்கலாம், பெரிய எக்ஸாம்பிள் தான் அது. பிகினிங்கில் எடுத்த உடனே அவன் ஓடி போய் அடிபட்டு நான் சாக போடலாம் சொல்லுவான், எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னா பார்த்தா லீனியராக ஸ்டார்ட் ஆகும். அவரே வின்ஸ் கில்லிங்னே சொல்லியிருப்பார், நான் வந்து இந்த கதை வந்து லீனியராக சொன்னால் போர் அடிக்கும், இவன் இங்கேருந்து A to B போனான்ல, அந்த ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறவன் ஒரு மெத் குக் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் ஃபஸ்ட் எபிசோடில். அப்போ இது சொல்லும்போது போர் அடிக்கிறதால இந்த கதையை நான் எப்படி என்கேஜிங்கான சஸ்பென்ஸ் டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ கடைசி சீனை தூக்கி ஃபஸ்ட்டு வச்ச உடனே அந்த கதையில் ஒரு சஸ்பென்ஸ் டென்ஷன் கிரியேட் ஆகுது இல்லை. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இன்னும் டைட் பண்ணுறதுக்கு, இன்னும் அதை இன்னும் க்ரியேட்டிவாக சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ரொம்ப சட்டிலாக பண்ணுறது. பட் இந்த கதையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்கள் முன்ன பின்னு போயிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸுக்கு டயர்ட் ஆகும் பார்க்க நமக்கே. பட் இப்படி டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கதை இன்னும் ஃபார்வர்டாக போகணும், இன்னும் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக காட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வச்சு கதை சுத்த முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருக்குது கதையில் ஓவரால். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து லீனியராக சொல்லும்போது ஒரு முக்கியமான சீன் நடந்துடும், அந்த சீனுக்கு அடுத்து என்ன ஆகும்னா ஒரு லைட்டாக டவுன் ஆகும். இப்போ ஒரு ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னா அடுத்து ஃபைட் சீன் வைக்க மாட்டாங்க, அடுத்து ஃபைட் சீனுக்கு அப்புறம் ஒரு சாதாரண சீன் வரும், அடுத்து மறுபடியும் ஒரு பெரிய சீன் வரும். அந்த பேசிங் இருக்குல்ல, ஏறி இறங்கி தான் போக முடியும். பட் இந்த கதையில் ஓவராலாக ஒரு டென்ஷன் இருக்குது, டென்னிஸ் மேட்ச்ன்ற ஒரு டென்ஷன் இருக்குது, யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு. இப்போ இந்த டென்னிஸ் மேட்ச்ன்ற டென்ஷனை இன்னும் இன்டென்ஸ் பண்ணுறதுக்கு தான் பாஸ்ட் இருக்கக்கூடிய சீன்ஸ் இருக்குது. பாஸ்ட் போகும்போது என்ன ஆகும், இந்த கேரக்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இவன் ஜெயிக்கணும்னு நினைப்போம். பார்த்தா அடுத்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு பாஸ்ட்டில் போய் இன்ஃபர்மேஷன் காட்டும்போது அப்போ இவனும் ஜெயிக்கணும்னு தோணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை காட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து டென்ஷன் அதிகப்படுத்திட்டாங்க கதையில். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறையா கிடைக்குது, கதையோட காம்ப்ளெக்சிட்டி புரிஞ்சுக்கிட்டே வருது. இந்த 3 கேரக்டரோட காம்ப்ளெக்சிட்டி ஒரு 1 hour 50 minutes வந்ததுக்கப்புறம் தான் அந்த கதையோட ட்ரூ நேச்சர் தெரியுது. அப்போ அவங்க 3 பேருமே யார், இல்லை யார் ஜெயிக்கணும் தோக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நமக்கு அந்த ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. இதில் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் கொடுக்க முடியாது இல்லை, 2 பேருமே ஜெயிக்கணும், பட் யார் ஜெயிக்கணும் நம்மளாலே சொல்ல முடியாத மாதிரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துன மாதிரி இருந்துச்சு கதை. ஸோ அங்கே தான் அந்த கதை இன்னும் காம்ப்ளெக்ஸ். இப்போ மாடர்ன் நரேஷன் சொல்கிறோம்ல, அதுதான் ஒரு சின்ன டூல் மட்டும், நான் லீனியரில் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை மட்டும் மாற்றி கொண்டு போகாமல், ஸோ காம்ப்ளெக்ஸாக இந்த ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்குது, ஷஃபில் ஆகிட்டே இருக்குது. பட் இருந்தால் கூட கதை வந்து இன்டென்ஸாக அடுத்துன்னு போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்காக பார்க்கும்போது இதை வந்து ஈவன் எனக்கு வந்து இதை டெக்ஸ்ட்டாக படித்து இப்போ கதையாக சொல்லும்போது சத்தியமாக இந்த கதை சொல்லி நரேட் பண்ணி வாய்ப்பு கிடையாது. அது அங்கே நம்ம ஊரில் தான் அப்படி இருக்கும், அங்கே அப்படி கிடையாது. ஸோ டெக்ஸ்ட்டாகவே அதை படித்து புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன மாதிரி இதை எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது கூட நம்ம தேடிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதை என்ன மாதிரி ஒரு டேக்அவே என்னன்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. என்ன மாதிரி ஒரு கதை இது, எதை பேச வருது, இது தீமை தான் டிஸ்கஷன் கொண்டு வருதா அப்படின்ற ஒரு விஷயம் தேடி போயிட்டே இருக்கும். சேம் டைம் என்கேஜ் பண்ணுது தான் அது. ஆனால் இது புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குல்ல, ஓவரால் படம்
பார்த்து முடியும் போது ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேன்ற மாதிரி. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தான். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை பிச் பண்ணதே ஒரு சேலஞ்ச் தான்றது தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் தான். இந்த கேரக்டர்ஸ் மூலிமா தான் இந்த படம் ட்ரைவ் ஆகுது. பட் இந்த கேரக்டர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் கூடிய கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காது. நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி படங்கள் எப்படி பார்ப்போம்னா ரொம்ப அப்சசிவான கேரக்டர்ஸாக இருக்கும். அந்த ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோல் நோக்கி போகணும்னு ஆசைப்படும். அதே மாதிரி லவ் இருக்குன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட்டுக்கு லாயலாக இருப்பாங்க. பட் இந்த கேரக்டர்ஸ் எதுவுமே அப்படி இருக்காது. ஸோ நமக்கு அப்போ டக்குன்னு என்ன தோணுதுன்னா ரொம்ப ஃப்ளாட் கேரக்டர்ஸு, ரொம்ப வீக் கேரக்டர் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அப்படி கிடையாது. இந்த கேரக்டருக்குள்ள காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த படத்தோட தீம் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல நிற்காது. நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்ன பண்ணால் ஒருத்தர் வந்து தான் பிட்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவன் வந்து லவ் பண்ணுவான், திடீர்னு இவன் இந்த டாஷி கேரக்டர் வந்து ஆஸ்லேட் ஆகிட்டே இருப்பா. பட் ஆனால் டென்னிஸ்னு ஒரு விஷயத்தில் பிடிச்சிட்டே இருப்பா. இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான். ஆஸ்லேட் ஆனால் டென்னிஸ்ன்ற ஒரு விஷயம் தான் அவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அப்போ அந்த படத்தோட தீமேட்டிக்காக உள்ளே போய் பார்த்தா தான் இதில் ஒரு சட்டிலான தீம் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க என்ன தீம் சொல்ல வராங்கன்ற பார்த்தா தான் நமக்கு இந்த கேரக்டர்ஸ் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறது புரியும். ஸோ நம்ம தீம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த கேரக்டர்ஸ் இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கலாம். இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரையும் நம்ம டீப்பராக புரிஞ்சுக்கலாம். எனக்கு சேலஞ்சஸ் படத்தில் தீமாக தோன்ற விஷயம், இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த அப்சஷன் இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம அப்சஷன்ற டாப்பிக்கில் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் முன்னாடி விப்ளாஷில் கூட. ஸோ இதில் அந்த டாஷி கேரக்டர் பார்க்கும்போது இந்த டென்னிஸ்ன்ற ஒரு கேம் மூலிமா அவள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அப்சஷனாக மாறுறா. ஸோ அந்த அப்சஷன்ற ஒரு விஷயம் வந்து அவள் பர்சனல் கேரக்டரே மாற்றுது. ஸோ கேரக்டரைசேஷனை மாற்றுது. அவள் ரொம்ப ஒரு ஈவல்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஒரு அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கா. ஸோ அதை டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஒரு டிசையரான ஒரு இந்த மேட்ச் மட்டும்தான். ஸோ அந்த மேட்ச் தான் வந்து எல்லாருடைய கேரக்டரும் வந்து மோல்ட் பண்ணுது, வேறு மாதிரி ஒரு டியூன் பண்ணது கூட வச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா ஈகோன்ற விஷயந்தான். இந்த மேட்ச் மூலிமா இந்த மேட்ச் தான் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக இருக்குது. இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வர வைக்கிறதுக்கும் சரி, இல்லை இவங்களுக்குள்ள இந்த ஈகோ க்ரியேட் பண்ணுறதும் சரி, இவங்களுக்குள்ள இந்த ஜெலஸி க்ரியேட் பண்ணுறதும் சரி. ஸோ இந்த எனக்கு தோன்ற விஷயம் மெயினாக அப்படி பார்க்கும்போது இந்த கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் த கேரக்டர்ஸ் தான் இதில் எனக்கு தோணுது. ஸோ அது வந்து ஈகோ, ஜெலசி, ப்ரைடு, அப்புறம் வந்து எல்லாமே அந்த ப்ரைஸ், இது எல்லாமே எனக்கு தோணுது. இந்த விஷயங்கள் தான் எனக்கு இது மாடர்ன் வேர்ல்டில் இருக்க கேரக்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேஷன் ஒரு மூலிமா ஏற்படுற விஷயங்கள், ஈகோ, ஜெலசி, இந்த விஷயம் டிஸ்கஷன் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் தீமாக ஒரு விஷயம் பேசுகிறத தாண்டி எனக்கு இப்போ தோன்ற விஷயம் என்னன்னு தோணுதுன்னா, ஒரு ஜானராக இன்னொரு லேயரும் அதில் இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு. அதாவது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரிலையும் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்குது. இந்த பேட்ரிக்கும் அந்த ஆர்ட் கேரக்டரும் பயங்கர ஜாலியாக அப்படின்ட்டு ஒரு லைஃப்பை போயிட்டுருக்கும்போது இவங்க 2 பேர் நடுவில் ஒரு கேரக்டர் வந்து டாஷ்ன்ற கேரக்டர். அதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வருது, ஈகோ ஜெலசி வருது, ஈகோ வருது, இவங்க பிரிகிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக படுது. ஸோ அதுக்காக ஆர்ட் என்ன மாதிரி விஷயம் பண்ணுறான், பேட்ரிக் என்ன மாதிரி விஷயம் பண்ணுறான்றலாம் போகுது. ஸோ இந்த அம்மெச்சராக தான் இருப்பாங்க ஆரம்பத்தில், அவங்க பேசுகிற விஷயம் சரி, அவங்களுடைய பிஹேவியர் சரி எல்லாமே வந்து இந்த பொண்ணு வர்றது மூலிமா அவங்க வேறு மாதிரி மாறி ஒரு மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயத்தை அவங்க வேறு மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு இதுதான் மெச்சூரிட்டி, இதுதான் லைஃப், இதுதான் தேவை, எனக்கு இது இருந்தால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி போகிறாங்கல்ல. அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த சிச்சுவேஷனாலும் கேரக்டர்னாலும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் எனக்கு தோணுச்சு. கம்மிங் ஆஃப் ஏஜும் இதில் டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இப்போ இந்த சேலஞ்சஸ் படம் இருக்குல்ல, இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற கதை தான். அந்த ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே எந்த மாதிரியான தீம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஈகோ, ஜெலஸு, அப்சஷன் தான் மெயினாக இருக்கும். அப்புறம் ஜெயிக்கிறது, தோக்குறது, அப்படி ஜெயிச்சா அதை எப்படி தக்க வச்சுக்கிறது, தோத்தா இருந்து ஓவர் கம் பண்ணி இப்படி மேலே வருது, இந்த மாதிரி பல தீம் டிஸ்கஸ் பண்ணப்படும். பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போதுன்னா இது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது இல்லாமல் லவ் ட்ரையாங்கிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப சட்டிலாக பார்க்கும்போது ரொம்ப டீப்பரான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தோணுது. அந்த டீப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் இந்த கேரக்டர்ஸு, ஸ்ட்ரக்சர், இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம் அதில் தோணுது. என்ன அப்படின்னா, ஒன்று லாயல்ட்டி, இன்னொன்று ரைவல்ரி. இந்த லாயல்ட்டி, ரைவல்ரி என்ன ஆகுதுன்னா இந்த ஒட்டுமொத்த படத்தில் ட்ரைவ் ஆகுது. அது ஏன் லாயல்ட்டி ரைவல்ரின்னு சொல்கிறேன்னா, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தோட ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு பர்சனுக்கு லாயலாக இருக்கேன், அந்த லாயல்ட்டி உடையும் போது நான் ரைவலாக மாறிடுவேன். ஸோ இந்த விஷயம் தான் படம் முழுக்க இருக்குது.
இப்போ என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த 2 பேர் இருக்காங்களா, பேட்ரிக்கு ஆல்ட்டு, 2 பேருமே லாயலான ஃப்ரெண்ட்ஸு. லாயல்ட்டி எப்படி வரும், நம்ம ரொம்ப ஒருத்தர் நம்பும்போது தான் அந்த லாயல்ட்டி வரும். ஸோ ரொம்ப லாயலாக இருக்காங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டீப்பரான ஃப்ரெண்டு. அப்போ உள்ளே யார் வரானா, டாஷி வரா. டாஷி வந்து 2 பேர் ரைவல்ராக மாறுறாங்க. யாருக்கு டாஷி கரெக்ட் பண்ணுற மாதிரி ஆகுதுல்ல. அப்போ அந்த ரைவல்ரி என்ன பண்ணுறா, இன்னும் உடச்சி பிரித்து விட்றா. நீங்கள் 2 பேரும் எனிமையாக மாறிங்கன்னு சொல்லி மாற்றிட்டா. 2 பேரும் எனிமையாக மாற்றணும். என்னாச்சுன்னா இல்லை ஜெயிக்கிறவன் என்ன ஆச்சு, பேட்ரிக் ஜெயிச்சிட்றான். பேட்ரிக் ஜெயிச்ச உடனே இவன் வந்து ரைவல் ஆகிட்டான். எப்படி மேட்ச்சில் ரைவல் கிடையாது, இப்போ யார் டாஷி அடையலாங்கன்ற ரைவல் ஆகிட்டான். ஒன்ஸ் பேட்ரிக் அடைஞ்சா கூட பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாறிட்டா டாஷி. இருந்தால் கூட இவனுக்குள்ளே ஆட்டுக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்கும்ல, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவான், அதை உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். இப்போ உன்னோட லாயல்ட்டி என்ன தெரியுமா ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவன் ஒரு சீன் ஒன்று வரும்ல, 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்கல்ல, நான் டாஷிக்கிட்ட போய் பேசினேன், அவனை லவ்லாம் பண்ணல அப்படின்றப்ப இவன் ஆக்சுவலாக சட்டிலாக பார்க்க போனால் அவன் லாயலாக இல்லை ஃப்ரெண்டுக்கு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக விட்டுட்டு போக வேண்டியதானே, பட் லாயலாக இருக்க மாட்டான். முடிஞ்ச வரைக்கும் அவங்களை பிரிக்கிறதுலே குறியாக இருப்பான். அவன் பிரிஞ்சவனு என்ன ஆகும்னா எந்த சைடு வந்துடுவான். ஸோ இந்த ஒரு விஷயம் இன்பேலன்ஸ் இருக்குல்ல, லாயல்ட்டி வந்து போயிட்டே இருக்கும். யாருக்கு யார் லாயலாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓவராலாக என்ன தோணுச்சுன்னா, நீ எப்பவுமே பேஷன் மேலே தான், உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குல்ல, நீ அது மேலே தான் லாயலாக இருக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வந்ததால் அந்த பொண்ணு யாருக்குன்ற ஒரு ரைவல்ட்டி சண்டை போயிட்டே இருக்குல்ல, இது கடைசி வரைக்கும் ஸ்ட்ரக்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த விஷயம் தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்கும். யார் யாருக்கு லாயலாக இருக்காங்க, யார் யாருக்கு ரைவல்ரியாக மாறுறாங்க அப்படின்ற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போய்கிட்டே இருக்கும். அந்த 3 பேரை காட்டும்போது படத்தோட கடைசியில் வந்து நிற்கும்போது என்ன ஆகுனா, டாஷி என்ன பண்ணுறா, இவனுக்கு லாயலாக இல்லை, நேராக போயிட்டு அவங்ககிட்ட டீல் போடுவார்ல, நீ நாளைக்கு மேட்ச்சில் தோத்துட்டீங்கன்னா நான் அவனை கோச்சாக மாறுறேன், நீ என்ன சொல்கிறேன் நான் செய்கிறேன்றப்ப இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு தெரிஞ்சிடும் இவன் ஏமாற்றிட்டா, இவன் லாயலாக இல்லைன்ற விஷயம் ஆகுதா. இப்போ இவங்க 2 பேரும் ரைவல்ரியாக சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசி சீனில் என்ன ஆகுனா, கடைசியாக ஏன் இன்டென்ஸாக மாறிச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ இவனுக்கு ஒரு டிலமா வந்துச்சுல்ல பேட்ரிக்கு, நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ விளாட்றோம், பட் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அவனுக்கு. வந்த உடனே இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவன் லாயல்ட்டியை மாற்றினான். அதான் ஷார்ட்டு கூட அப்படி இருக்கும். லெஃப்ட்டில் வந்து டாஷ் இருப்பா, ரைட்டில் வந்து ஆல்ட் இருப்பான். லாயல்ட்டி அப்படி சேஞ்ச் பண்ணிடுவான். அப்போ தான் அந்த பாலை காட்டுவான்ல, நீ அவன் கூட செக்ஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பாலை காட்டுன்றப்ப அப்போ இவங்களுக்குள்ள இந்த பாண்டை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறான். இந்த லாயல்ட்டியை மாற்றினோன்னு என்னாச்சுன்னா, அவன் சிரிக்க ஆரம்பிப்பான். இப்போ இவங்க 2 பேர் இவங்களுக்குள்ள லாயலாக இருக்காங்க, இந்த விஷயத்தை விட்டுட்டாங்க. இப்போ ட்ரூவான ரைவல்ரி பார்ப்பாங்க. அவன் கூட தீமேட்டிக்காக சொல்லியிருப்பா, டென்னிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உனக்கு டென்னிஸை பற்றி எதுவுமே தெரியல, டென்னிஸ் வந்து ரிலேஷன்ஷிப் தான், அது விளையாடும்போது நான் அதுக்குள்ளே கரைஞ்சு போவேன்ல, அந்த ஒரு விஷயத்த பார்க்கணும், எனக்கு அதுதான் முக்கியமே தவிர ஜெயிக்கிற தோக்கிற முக்கியன்றப்போ இந்த 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரூவான ரைவல்ரியாக மாறுறாங்க. அது வரைக்கும் விளாண்டப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரூவான மேட்சை பார்க்குறோம். கடைசியில் ட்ரூவான ரைவல்ரியாக விளாண்டு 2 பேருமே லாயலாக மாறுறாங்க, 2 பேருமே லாயலான பர்சனாக மாறுறாங்க, 2 பேரும் ட்ரூவான ரைவல்ரியாக மாறுறாங்க. படம் அதோட முடியுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த ஒரு சட்டிலான தீம் இருக்குல்ல, அது நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். மற்ற எந்த படத்துலையும் பார்க்கல. மற்ற படங்களில் நிறைய ஒரு டீப்பரான தீம் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான தீம் இருக்கும், ஜெயிக்கிறது தோக்குன்ற மாதிரி. இந்த லாயல்ட்டிக்கும் ரைவல்ரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளரான லைன் இருக்குல்ல, இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுறது, 2த்தையும் விளக்குறது, அது இந்த படத்தில் ரொம்ப டீப்பராக இருந்துச்சு. ஓவரால் ஸ்ட்ரக்சர்லையும் சரி, படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம சேலஞ்சஸ் படத்தோட ஃபில்ம் மேக்கிங் பற்றி பார்ப்போம். ஃபில்ம் மேக்கிங்னா இந்த படத்தை வந்து டைரக்டர் என்ன ஸ்டைலில் அப்ரோச் பண்ணியிருக்காரோ அதை பற்றி பேசலாம். ஸோ எல்லா படங்களுக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும், யூனிக்கான அப்ரோச். ஸோ இந்த படத்துக்கு ஒரு யூனிக்கான அப்ரோச் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான்-லீனியர் அப்ரோச் இருக்குது. ஸோ அதை இன்னும் வந்து ரொம்ப இன்டென்ஸாக மாற்றுறதுக்கான அப்ரோச் தான் இந்த படத்தோட டைரக்ஷன் இருக்குது. என்னென்னா அவங்க ஷார்ட் செலக்ட் பண்ணதாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான்-லீனியர் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய படங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்சிஷன். ஒரு ஷார்ட்லேருந்து, ஏன்னா டைம் ஜம்ப் ஆகுது, ஒரு காலகட்டத்துலேருந்து ஒரு காலகட்டத்துக்கு போகிறாங்க, மறுபடியும் இந்த காலகட்டத்துக்கு வராங்க. ஓவரால் படத்தோட பேசிங் இருக்குல்ல, அந்த ஏற்ற இறக்கம், அது வந்து கரெக்டான ஃப்ளோவில் இருக்கணும். சேம் டைம் இவங்க சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆடியன்ஸுக்கு கிராப் ஆகணும். இதை கரெக்டாக கன்வே பண்ணும்ல, இந்த 2த்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டென்னிஸ் மேட்ச் இருக்கிறதால அந்த கட்டு இருக்குல்ல, டிரான்சிஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடங்களில் அந்த டிரான்சிஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ முன்னாடி போயிட்டு வருது, பெருசாக கன்ஃபியூஷன் இல்லை, அது கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சில சீன்ஸை வந்து ரொம்ப இன்டென்ஸாக மாற்றுறதுக்கு. இப்போ டென்னிஸ் மேட்ச் இருக்குது, நிறைய டென்னிஸ் மேட்ச் வருது, அதுக்கான வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினிங்கில் டென்னிஸ் மேட்ச் எப்படி இருக்குன்னா, இப்போ கேமரா வந்து சென்டராக இருக்கும், சென்டராக கேமரா வச்சுட்டு தனித்தனியாக விளையாடுவாங்க, ரொம்ப லாங் ஷாட்டில் தான் விளையாண்டுருப்பாங்க. அந்த கடைசியில் டென்னிஸ் மேட்ச் நடக்குது இல்லை, அங்கே தான் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் நிறையா வரும். அதில் ரொம்ப யூனிக்காக இருந்த விஷயம் என்னன்னா, அந்த ஸ்லோ மோஷன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக ஸ்லோ மோஷன் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறையா ஷார்ட்ஸு க்ளோஸ்அப்பில் ஸ்லோ மோஷன் வைக்கிறது, படம் வந்து இன்டென்சிஃபை ஆகும்போது ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் சாய்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரியேட்டிவ் சாய்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதுதான் மியூசிக்கை வந்து இவங்க யூஸ் பண்ண விதம். இப்போ மேக்ஸிமம் கன்வென்ஷனலாக எப்படி இருக்கும் ஒரு படத்தில் அப்படின்னா, ஒரு சீன் ஒன்று போகுதுன்னா அந்த சீனோட கோர் எமோஷனை கன்வே பண்ணக்கூடிய மியூசிக் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு என்ன ஸ்டைல் இருக்கும், அப்படி தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, படம் முழுக்க எலக்ட்ரானிக் மியூசிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ எலக்ட்ரானிக் மியூசிக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தோட மூடே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியான மியூசிக் இருக்குது. இப்போ அந்த படத்தில் வந்து முக்கியமாக பிரேக்கப் சீன் வரும். டாஷிக்கும் பேட்ரிக்கும் அவங்க செக்ஸ் பண்ணுற மாதிரி போகும். ஒரு கட்டத்தில் ஒரு டென்னிஸ் பற்றி பேசுவா, இவன் பர்சனலாக பேச ட்ரை பண்ணுவான், பிரேக்கப் ஆயிரும். அவன் என்ன பண்ணுவான், நீ தேவையில்லைன்ற மாதிரி பேசுவா. இந்த இடத்துல என்னென்னா எலக்ட்ரானிக் மியூசிக் வரும், பீட்டு. இது வந்து ஜிம்மில் வர மியூசிக் மாதிரி இருக்கும். அவள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பா. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தால் அந்த மியூசிக் வந்தால் ஓகே. 2 பேர் பிரேக்கப் சீன். இது பிரேக்கப் சீனுக்கு இப்படி பிரேக்கப் சீன் நான் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி மியூசிக் வராது. ஏன்னா ஒரு சீனோட பீட் இருக்குல்ல, பீட்னா அந்த சீனோட ஒரு ரியாக்ஷன். அது முடிஞ்சவொன்னே என்ன ஆகுதுன்னா மியூசிக். இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் அப்ரோச் பண்ணியிருப்பார் இவர். ஒரு டீப்பரான எமோஷனலாக மியூசிக் போட்டு அந்த இடத்த மெலோட்ராமா மாற்றிருக்கலாம். பட் மெலோட்ராமா மாற்றாமல் அடுத்த சீனுக்கான ஸ்டைல் இருக்குல்ல, இந்த சீன் இதோட முடியுது, இதோட அந்த வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி தான் பார்த்துருக்கேன் அந்த சீனை. இந்த சீனில் ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ண அதுக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு, ஸோ நெக்ஸ்ட் சீன் மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மியூசிக் ரொம்ப க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கடைசி சீனில் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப ஹை க்ரியேட் பண்ணிடுச்சு. அந்த ட்ரான்சிஷன் ஆகட்டும், ஷார்ட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இதெல்லாம் கம்பைன் ஆனதால் என்ன ஆச்சுன்னா படம் வந்து ஒரு வேற ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஓவரால் ஃபில்ம் மேக்கிங் அப்ரோச் வந்து ரொம்ப ஸ்டைலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபிலிம் மேக்கிங்காக சேலஞ்சஸில் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு ஹை எனர்ஜி இருந்தது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மேட்சை பார்க்குறோம். ரொம்ப ஒரு ஆடியன்ஸில் ஒருத்தராக இருந்து தான் ஒரு சினாரியோவில் தான் நம்ம இந்த மேட்சை பார்க்குற மாதிரி இருக்கும். வைடில் வந்து 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே கேமரா வந்து மூவ் ஆகி அப்படியே டாஷி கிட்ட போகும். ஸோ டாஷின்ற ஒரு கேரக்டர் முக்கியமான கேரக்டர், இவங்க 2 பேர் இல்லை, இவங்க 3 பேர் முக்கியமான கேரக்டர் இந்த 2 பிளேயர்ஸ்ன்னும் போது கதைக்குள்ளே போகுது. ஸோ கதைக்குள்ளே போக என்ன ஆகுதுன்னா அந்த மேட்ச் வந்து இன்டென்ஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வைடாக பார்த்துட்டு இருந்த அந்த மேட்ச் வந்து போக இன்னும் க்ளோஸராக போகுது. அப்போ அந்த மேட்ச் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகுது, இந்த மேட்ச் 2 பேருக்கு முக்கியமாகுது, டாஷிக்கும் முக்கியமாகுதுன்றது அப்படின்ற ஒரு விஷயம் ஆகும்போது ரொம்ப இன்டென்ஸாக போகுது. அப்போது கேமரா வந்து அந்த கிரவுண்டுக்குள்ளே போகுது. ஈவன் தாண்டி அடுத்த கட்டமாக வந்து இந்த டென்னிஸ் பாலாகவே அந்த கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடுது. அதாவது அந்த டென்னிஸ் பாலோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேமரா போயிடுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு படம் பார்க்குறோம், நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட ஆங்கிள் பார்த்துருப்போம். ரொம்ப க்ரேஸியான திங்காக தானே இது. ஒரு டென்னிஸ் பாலாக பெர்ஸ்பெக்டிவாக ஒரு கேமரா ஆங்கிள் ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ சொல்லும்போது எப்படி ஒரு சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். பட் அதை அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த எனர்ஜி வந்து அந்த ஆடியன்ஸ், அந்த டாஷி வந்து பயங்கர டென்ஸாக உட்காந்துருப்பா, யார் ஜெயிக்க போகிறான்னு. அந்த எனர்ஜி அந்த ஷார்ட்டை கன்வே பண்ணுறது இருக்குல்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த பாலோடைய பெர்ஸ்பெக்டிவில் கேமரா போகும்போது எனக்கு அந்த எனர்ஜி வந்துருச்சு, ஒரு சஸ்பென்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் வந்து பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக அப்படி தான் ஷூட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு கட்டும் சரி, முக்கியமாக சொன்ன டாஷி வந்து அந்த நீஸ் வந்து கிராக் ஆகிற விஷயம் வந்து பயங்கர ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்டேல தான் இருக்கும் கேமரா. டக்குன்னு அந்த போன் கிராக் ஆகிற மாதிரி ஒரு மூமெண்ட் மட்டும் இருக்கும். அது வந்து பயங்கர அந்த ஃபீல் நமக்கு அவளுக்கார அந்த கிராக் ஆகிற ஃபீல் இருக்கு அந்த கேரக்டர், அது நமக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற மாதிரி, இந்த மூடை, அந்த டென்னிஸோட மேட்ச் மூடு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த நரேட்டிவ்க்கும் பயங்கரமாக யூஸ் ஆச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. இதில் மெயினாக நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ஆல்சோ லென்ஸ். இந்த படத்தோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:85:1. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16:9 மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெருசாக அதாவது வைடாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபில்டான ஒரு ஃப்ரேமில் தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய தியேட்ரிக்கல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஏன் இந்த ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும்போது, இந்த படம் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக சினாரியோவாக இருக்கக்கூடிய ஒரு கதை கிடையாது. இந்த படம் ஒரு 3 பேர் அவங்களுக்குள்ள நடக்கிற காம்ப்ளெக்சிட்டி, இந்த மேட்சை பற்றின ஒரு கதை தான். ஸோ அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பேசி ட்ராமாக்குள்ளே போகிற ஒரு விஷயம் தான் இருக்கனால இதோடைய சாய்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெரிக்கல் லென்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சாக வரும்போது கிட்டத்தட்ட அந்த இம்பேக்ட் நமக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இதுவே வந்து இது ஒரு நல்லா பியூட்டியாக இருக்குன்றதுக்காக அனமாஃபிக்லேயோ இல்லை வைடாக போயிட்டு இருந்தால் இந்த கேரக்டருடைய இந்த ட்ராமா, இந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, ஏன்னா இந்த சண்டை, இந்த எமோஷன்ஸ், இந்த ஈகோ, இது எல்லாமே எனக்கு இந்த இம்பேக்ட் கொடுத்துருக்குமான்ற டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப யூனிக்காக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபில்ம் மேக்கிங் அப்ரோச்சில் இப்போ இந்த படத்தில் ட்ரெய்லர்லேருந்து இந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு எராட்டிக் ஃபிலிம்,
இந்த இயரோட பெஸ்ட் எராட்டிக் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ப்ரமோட் பண்ணுவாங்க. பட் அமெரிக்கன் சினிமாவில் இந்த மாதிரியான படங்கள் வராது. இப்போ எராட்டிக்காக இருக்குன்ற பேரில் என்னென்னா அது கொஞ்சம் அமைச்சராக தான் இருக்கும். அவங்க எராட்டிக் சீனை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு, பட் யூரோப்பியன் கண்ட்ரியில் ட்ரீட் பண்ணுற விதம் வேறு. இப்போ எராட்டிக் ஃபிலிம் அப்படின்னு வச்சாலே இப்போ ஸ்ட்ரிப் கிளப்பு, இப்போ அந்த மாதிரியான செட்டிங் வச்சு அதில் நியூடாக டான்ஸ் ஆடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காட்டி தான் அவங்க எராட்டிக் ஃபிலிம்ன்ற மாதிரி கன்வே பண்ண தவிர பர்சனல் இன்டிமேசியில் அந்த எராட்டிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து டீப்பராக கன்வே பண்ண மாட்டாங்க அமெரிக்கன் சினிமாவில். யூரோப்பியன் சினிமா தான் இதில் மாஸ்டராக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து இயல்பாக யூரோப்பியன் டைரக்டர், இவருக்கு இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான் அவருக்கு எடுக்கிறது. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த எராட்டிக் சீன் பார்க்கும்போது ரொம்ப அமைச்சராக போயிருக்க வேண்டியது. அமெரிக்கன் டைரக்டர் ஒரு வேலை ஹேண்டில் பண்ணியிருந்தா இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெண்டையா கேரக்டர் பார்த்தோம்னா நம்ம இந்த பொண்ணுங்களை, இந்த செக்ஸியான பொண்ணுங்கள் காட்டுவாங்க அமெரிக்கன் சினிமாவில், அந்த மாதிரியான பொண்ணு கிடையாது இவங்களும். ஆனால் இந்த மேல் பார்த்தீங்கன்னா ஓகே, பட் இவங்க 3 பேரை வச்சு நமக்கு இமேஜினேஷனை ஒரு எராட்டிக்கான ஃபீலை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஒரு ஒயிட் ஷாட்டை வச்சு இவங்களை கிஸ் பண்ண வச்சு ஒரே ஷாட்டில் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சீன் வந்து ரொம்ப புது அப்ரோச்சாக இருக்குது. இவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா எராட்டிக் சீனோட இது ரொம்ப டீப்பரான எராட்டிக் சீனாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அது பெருசாக இல்லை. படம் முழுக்க எராட்டிக் ஃபிலிம் கிடையாது, பட் இந்த ஒரே சீனை ரிஜிஸ்டர் பண்ணுறது இருக்குல்ல, இப்போ அவங்க செக்ஸ் சீன்லாம் காட்டுவாங்க அமெரிக்கன் சினிமாவில், அதில் இல்லாத ஒரு இன்டென்ஸான எமோஷனு இது கிஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த இன்டென்சிட்டி கிரியேட் ஆகுது இல்லை. ஸோ இந்த அப்ரோச், ஃபில்ம் மேக்கிங் அப்ரோச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான். இது இவரோட யூனிக் ஸ்டைலாக இருக்குது. அதே மாதிரி படம் முழுக்க பாடி பார்ட்ஸுக்கு நிறைய ஷாட் இருக்கும், எராட்டிக்கான ஷார்ட்ஸு. இப்போ ஜெண்டையாவோட கால் வந்து அவங்க பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள கால்லேருந்து ஷாட் போகும். ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா, அந்த ட்ரெஸ்லேருந்து என்ன ஆகுனா இப்போ ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகல, அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஒரு எராட்டிக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி எராட்டிக்காக நிறையா ஷார்ட்ஸ் வச்சுருப்பார். ஹியூமன் பாடி பார்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஷார்ட் இருக்குது. விளையாடும்போது அந்த பவரை கன்வே பண்ணுறது இருக்குல்ல, ஷூவுக்கு, காலுக்கு, இவங்க உடம்புக்கு, ஃபேஸோட எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பு, ஸ்வெட்டு, இப்போ இதெல்லாம் மூலிமா என்ன ஆகுதுன்னா இது ஒரு சட்டிலான ஒரு டிஃப்ரெண்டான எராட்டிக்காக இருக்குது. அமெரிக்கன் சினிமாவுக்கு இது புதுசாக தெரிஞ்சது எனக்கு பார்க்கும்போது. அப்புறம் இதை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே பிராண்டு தான். அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது, ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அந்த வேர்ல்டை கன்வே பண்ணாலே. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டில் நிறைய பிராண்டு காட்டுவாங்கல்ல, அந்த பிராண்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டும்போது. இவங்க இருக்கக்கூடிய வேர்ல்டை வந்து இன்னும் டீட்டெயிலாக ரொம்ப டீப்பராக கன்வே பண்ண ஃபீல் இருந்துச்சு. அங்கே ஜேபி மோர்கன் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிக்குள்ளே தான் அங்கே விளையாண்டுருக்காங்க. அடிடாஸ் கம்பெனி வரும். ஸோ இந்த வேர்ல்டை கன்வே பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டாக இருந்துச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது ஃபில்ம் மேக்கிங்கில் கன்வே பண்ண விதம் அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பிராண்டோட கலந்துருக்கு. இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது, பிராண்டு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது எப்படி இன்டிகிரேட் ஆகுன்றதை காட்டினது. நிறைய விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக இல்லை, பட் சட்டிலாக அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே கன்வே பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து ஒரு இடத்துல வந்து எடிட் பற்றி சொல்லணும். இப்போ வந்து இந்த பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து சில சீன்லாம் ப்ரெசென்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம டைம் சொல்ல மாட்டாங்க, நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ப்ரெசென்ட் வரும்போது. ஏன்னா அவங்களுடைய ஹேர் கட்டு, ப்ரெசென்ட் அப்பியரன்ஸ், இதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம படத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிக்கும் அந்த டாஷி கேரக்டரும் வந்து தனியாக மீட் பண்ணுவாங்க. நீ வந்து இந்த மேட்சை தோத்துரு, ஆர்ட் வந்து இந்த மேட்சை ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு டாஷி வந்து பேச வந்திருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் சண்டை ஒன்று வரும் காரில் போயிட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டை வந்து இன்டென்ஸாக போயிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து பேட்ரிக் வந்து ஒத்துப்பான், நான் வந்து சரி நான் லூஸ் பண்ணிக்கிறேன், இந்த மேட்சை லூஸ் பண்ணுறேன்னும் போது அங்கேயே ஈகோ ப்ளே ஆகி போயிட்டே இருக்கும், சண்டை போயிட்டே இருக்கும்போது கட் பண்ணால் அங்கே மேட்ச் வந்து போயிட்டுருக்கும். ப்ரெசென்ட்டில் இன்டென்ஸாக டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, மறுபடியும் கட் பண்ணால் இங்கே வருவாங்க. ஸோ இந்த ப்ளே வந்து இந்த எடிட் வந்து அந்த மேட்சை இன்னும் இன்டென்ஸ் ஆக்கணும். ஸோ இப்போ இந்த பாஸ்ட்டில் போயிட்டு இருந்த விஷயமும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கோரிலேட் பண்ணி ஒரு இடத்துல வந்து ரெண்டுமே மெர்ஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ரெண்டும் வேறு கிடையாது. இந்த நான் லீனியரை வந்து ஒரு லீனியர் ஃபீல் கொண்டு வந்தது அங்கே தான், மீட் பண்ண இடம் அங்கே தான். ஸோ அங்கேருந்து கட் பண்ணால் அந்த மேட்ச் வந்து பயங்கர இன்டென்ஸாக வந்து நம்ம இந்த நான் லீனியர் இதெல்லாம் மறந்துட்டு இது ஒரு ஆரம்பத்துலேருந்து இவங்க 2 பேரை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் நம்ம தெரிஞ்சு ஒரு லீனியர் ப்ளே வந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்ம கன்வே பண்ணி இந்த மேட்ச்சுக்கு அரைவான விஷயம் வந்து அந்த 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 ஃப்ளோ, அந்த டாரன் ஃப்ளோ மாதிரி இருந்தது. அந்த நான் லீனியர் எடிட் கூட ஒரு ஃப்ளோ இருந்தது, நம்மளை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ளோவாக போயிட்டு அந்த லாஸ்ட் மேட்சை வந்து என்கேஜ் பண்ண விதம் வந்து எடிட்டிங்கில் பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலாக ரொம்ப முக்கியமான விஷயமா தோணுது என்ன அப்படின்னா, அந்த படத்தோட சவுண்ட் டிசைன் சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், டென்னிஸ் மேட்ச் நடக்குது இல்லை, அந்த டென்னிஸ் மேட்சை ரொம்ப இன்டென்ஸாக மாற்றினது சவுண்ட் டிசைன் தான். அந்த பாலை ஹிட் பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுது. இப்போ டாஷி விளையாடும்போது அந்த ஃபோர்ஸ் வேறு, இவன் ஆர்ட்டும் பேட்ரிக்கும் விளையாடும்போது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஃபீல் பண்ண முடியுது பாலை ஹிட் பண்ணுறது. அதையும் தாண்டி என்னன்னா அவங்களோட ப்ரீத் இருக்குல்ல, அது எனக்கு பார்க்கும்போது ரியலாக இருந்துச்சு ரொம்ப. இந்த ப்ரீத் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அது வந்து ரீக்ரியேட் தான் பண்ண முடியும்.
அங்கே எடுக்க முடியாது. பட் அது என்ன பண்ண ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதை அடிக்கும்போது இப்போ அந்த பிரீத்தும் அந்த பால் சவுண்ட் எடுத்துட்டா அந்த சீன் வந்து ரொம்ப சாதாரண சீனாக இருக்கும். அதை வந்து ஒரு அமைச்சூராக பண்ணியிருந்தா அது ரொம்ப, ஏன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டஃப் தான், ரொம்ப எனர்ஜியான ப்ராசஸ் அது அவங்களுக்கு. அது பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணதுக்கு சவுண்ட் டிசைன் தான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தோணுது. மெயினாக அவங்க ஷூவோடைய சவுண்டு, அந்த ஃபுட்டோடைய சவுண்ட், ஸ்டெப்ஸ். ஆமாம், ஃபுட் ஸ்டெப்ஸோட சவுண்டு, அதில் வந்து இந்த ஸ்கியூஸ் சவுண்ட்ஸ்லாம் வரும். அது பேட்டில் வர சவுண்டா இல்லை ஷூஸில் வர சவுண்ட்? பேட்லேயும் வரும், ஷூலேயும் வரும். மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த பால் வந்து கேமரா வந்து ஹிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது பயங்கரமான எனர்ஜியை தந்தது. ஸோ அதுதான் இன்னும் அது நிறைய வாட்டி வச்சுருப்பார், அது நிறையவே யூஸ் பண்ணியிருப்பார் அந்த விஷயத்த. அப்படி என்ன ஆகுதுன்னா, இன்னும் நான் வந்து நிறைய இடத்துல என்ன அறியாமல் நானே கன்சிமீட்டரை நான் பார்க்கும்போது தோணுச்சு, கன்சிமீட்டரை பண்ணேன் நான். ஸோ அது என்னென்னா, இன்னும் எனக்கு அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த படத்துக்குள்ளே உள்ளே போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தது அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து. எனக்கு இந்த பால் சவுண்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸோடைய அந்த சவுண்டு, இப்போ நம்ம ஸ்கியூஸ் பண்ணாமல் ஒரு விஷயங்கள் வர சவுண்டு, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகும்போது இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம என்கேஜ் பண்ணுற ஒரு டூலாக இருந்ததில்ல. இது எனக்கு வந்து இவர் மார்டின் ஸ்கார்செஸியோட டிபார்ட்டட் படத்தில் யூஸ் பண்ண ஒரு விஷயம் தோணுச்சு. அதில் வர ஃப்ளிப் ஃபோன் இருக்கும் பாருங்கள், ஃப்ளிப் ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளிப்பு ஆகிறது மூடுறது, ஃப்ளிப் ஆகிறது மூடுறது, அது படத்துக்கு ஸ்டைலாகவும் அமைஞ்சிடுச்சு. அது எனக்கு வந்து மைண்டில் ஒரு அந்த படத்தை அந்த சவுண்டு எனக்கு வந்து இன்னும் இன்டென்ஸாக பார்க்க வைக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷனுக்குலாம் அதை ஃப்ளிப்பு யூஸ் பண்ணுவாங்க, அந்த சவுண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் எனக்கு அந்த மாதிரி ஒரு டூலாக யூஸ் பண்ணாமல் அந்த பாலோடைய சவுண்ட்ஸ் வந்து அது இந்த மாதிரி சில முக்கியமான சவுண்ட்ஸ் மட்டும் தான் அதை கிரியேட் பண்ணும், என்கேஜிங் ஃபேக்டர். இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லாருமே எஸ்கேப் ஆகிற ஒரு சவுண்டுன்னா ரெயின் எஃபெக்ட். நீங்கள் ரெயின் போட்டால் என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ட்ராப்டான ஃபீல் வந்துடும். ஒரு ரூம்குள்ளே இருக்கான், வெளியே ரெயின் போயிட்டுருக்குன்றப்ப ஏதோ ஒரு டேஞ்சர் ஃபீல் கிரியேட் பண்ணுறது. நிறைய ஹாரர் மூவிஸில் ரெயின் வந்துடும் ரொம்ப ஈஸியாகவே. அது ஒரு மூடு கிரியேட் பண்ணிடுது இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பர்டிகுலரான சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கதைக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ இந்த படத்தில் அது ஹெல்ப் பண்ணியிருக்கு, டென்னிஸ். ஏன்னா இந்த சவுண்டை ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட இன்டென்சிட்டி ஃபோர்ஸை கிரியேட் பண்ணால் மறுபடியும் விளாடணும். நீங்கள் மேட்சை ரீக்ரியேட் பண்ணி இல்லை தனியாக எடுத்துருக்கணும் அந்த சவுண்ட்ஸ்லாம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எடுத்தால் தான் அந்த ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். அது தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாக. அப்புறம் உங்கள் ப்ரீத் ரெக்கார்ட் பண்ணுது, இந்த ஷூ சவுண்ட்ஸு, இது எல்லாமே வந்து அது பெரிய ஒர்க்கு. அதெல்லாம் இருந்ததால தான் அந்த இன்டென்சிட்டி கிரியேட் ஆச்சு. எனக்கு அந்த சவுண்ட் டிசைனாக ஓவராலாக பார்க்கும்போது மற்றது எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, ஹோட்டல் ரூமில் ஆகட்டும், அவங்க தங்குற இடம், அந்த மியூசிக் பிளெண்ட் ஆகுது, இது எல்லாமே யூஸ்வலாக வந்துடும். பட் இதுதான் சேலஞ்சிங்கான ஃபேக்டர். அந்த சேலஞ்சிங்கான ஃபேக்டர் கரெக்டாக வந்து இன்டென்ஸாக கதையில் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம இந்த சேலஞ்சஸ் படத்தில் இதோட ஃபில்ம் மேக்கிங், அப்ரோச், ஸ்டைல் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இது எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சேலஞ்சஸ் படத்தில் நம்ம இதோட ஃபில்ம் மேக்கிங், அப்ரோச் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு இந்த படத்தில் இன்னும் டீப்பராக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆக்டிங் தான். இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஜெண்டாயா கேரக்டர் எடுத்தோம்னா ரொம்ப சாதாரண கேரக்டர் தான். ஆனால் ஒரு டென்னிஸ் பிளேயராக பார்க்குறது இருக்குல்ல, அந்த இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணுறது, அந்த விஷயமாகட்டும். அப்புறம் அந்த ஆர்ட்டுக்கும் பேட்ரிக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் இன்னசென்ட்டாக இருப்பான், இன்னொருத்தர் வந்து அந்த இன்னசென்ஸே இருக்காது சுத்தமாக. இவன் 2 பேரும் அந்த ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுறதுலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவன் நல்லா வாயை விரித்து பல்லெல்லாம் காட்டி ஸ்மைல் பண்ணுவான். எப்போயுமே அவன் பல்ல காட்ட மாட்டான், சட்டிலாக ஸ்மைலை மட்டும்தான் காட்டுவான். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு சின்ன ஹியூமன் கிரியேட் பண்ணுது நமக்கு. சேம் டைம் கேரக்டர் டிஃப்ரென்ஷியேட்டாக காட்டுது. அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியல டீப்பராக. இது வந்து படம் முழுக்க ட்ராவல் ஆச்சு, இந்த கேரக்டரோட கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறது. இது கேரக்டர் ஆர்க்காக கடைசியில் நிற்கிறது இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் 2 பேருக்குமே இருக்காது. இவன் ஆர்ட்டோட கேரக்டருக்கு அந்த இன்னசென்ஸ் ஃபுல்லாக போயிடும். அவன் வந்து டீப்பராக வேறு மாதிரி மாறிடுவான். ஸோ ஓவராலாக இந்த ஆக்டிங்காக பார்க்கும்போது எனக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டு, இவங்க நடித்த விதம், இது எல்லாமே அந்த படத்துக்கான ஸ்டைலை கொடுத்துச்சு. அதோட இன்டென்சிட்டியை கரெக்டாக கிரியேட் பண்ணிச்சு. இந்த 3 பேரும் அவங்க எடுத்துக்கிட்ட, இந்த 3 கேரக்டருமே அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டரைசேஷனுக்கு வந்து பயங்கர ட்ரூவாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ஆர்க்காவும் சரி, அவங்க அந்த டிரான்சிஷன் பீரியட்டும் சரி. இப்போ வந்து ஏன்னா கான்ட்ராஸ்ட் தான் இது, வந்து ஒரு லீனியராக ஒரு ஆர்க்கை காட்டுற ஒரு விஷயமா இல்லாத போது நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் இவங்க எப்படி இருக்காங்க, பாஸ்ட்டில் இவங்க எப்படி இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் வரும்போது ஒரு செட் ஆஃப் மூடு, பிஹேவியரு இதெல்லாம் இருக்கும். பாஸ்ட்டில் போகும்போது வேறு மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும், வேறு ஒரு மூடில் இருக்கும். ஸோ போலார் கான்ட்ராஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து பயங்கர ஒரு ரைவல்ரியாக 2 பேரும் இருக்கிற விஷயம். இதெல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கணும். எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் வந்து படத்தை ஓப்பனிங்கில் பார்க்கும்போது இவன் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து நம்ம ஆர்ட்டோடைய இதெல்லாம் பார்ப்போம். அந்த டென்னிஸ் மேட்ச் மூலிமா அவனுக்கு வந்த ஹூண்டு, அவனுடைய ட்ராவலு, அந்த சாம்பியன் ஆகிறதுக்கு அவன் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாமே வந்து பிஹேவியரில் நம்ம பார்க்குறோம் அப்ரோச்சாக. அதேமாதிரி அவன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான், ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு சொல்கிறான்.
அப்படின்னும் போது அந்த ஒரு சேச்சுரேஷன் இருக்குல்ல, அந்த சேச்சுரேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும் அவங்ககிட்ட நம்ம. ஆனால் பேட்ரிக் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பேசிவாக அப்படியே ஓகே ரொம்ப ஒரு நான் வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த மேட்சை நான் வின் பண்ணி ஆகணும், இப்போ எனக்கு கிடச்சிருக்க சான்ஸ்ன்றது இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு பேட்ரிக் தான் அந்த கேரக்டர். பட் அந்த மேட்ச் ரொம்ப சீரியஸாக ஆகுறது, இந்த மேட்ச் ஜெயிச்சாகணுமோ அந்த ஆர்க்காவும் சரி, அந்த கேஷுவலாக இருக்கிறது பயங்கர சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப எனக்கு வந்து ஜெண்டையா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தாலும் கடைசி அந்த படம் ஃபுல்லாக ஹோலாக பார்க்கும்போது அந்த ஜோஷோ கார்னர் அந்த பேட்ரிக் கேரக்டர் பண்ணது தான் எனக்கு ரொம்ப எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த கூல்னஸ் இருக்குல்ல, அந்த கூல்னஸ் கொஞ்சம் காலியானாலும் சொதப்பிடும். அந்த கூல்னஸ் வந்து ஓவராலாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும். அந்த செட்டப் பே ஆஃப் அந்த பாலை வந்து ஹிட் பண்ணும்போது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த கூல்னஸ் தான் எனக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு வந்தது, பிடிச்சதுக்கான ஒரு காரணமாக. ஜெண்டையா கேரக்டரும் சரி, அந்த அப்சஷன்ற ஒரு விஷயம் இருக்கிறதும் சரி, ஒரு இடத்துல எனக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து இன்னும் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப மெச்சூராக இருக்க ட்ரை பண்ண சில இடத்துல எனக்கு தோணாமல் இருந்தது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்க ட்ரை பண்ணுதுன்ற மாதிரி. அப்புறம் வந்து இவங்க மறுபடியும் சந்திப்பாங்களா, ஜோஷோ கார்னரும் இவளும், அதாவது அந்த பேட்ரிக்கும் இவனும் 3 வருஷம் கழித்து சந்திக்கும் போது டக்குன்னு அந்த பார்த்த உடனே அந்த சண்டைலாம் மறந்துட்டு இன்டிமேசிக்குள்ளே போவாங்க. அப்போல்லாம் ஜெண்டையா கேரக்டரோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஏக்கத்தோடு அவளை பார்க்குறது, இந்த மோதிரம் போட்டிருப்பா, அது பாட்டியோட மோதிரம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது, இந்த விஷயம்லாம் நல்லா இருந்தது அந்த மூமெண்ட்டாக ஆக்டிங்காக பார்க்கும்போது. ஸோ அதனால் ஆக்டிங்காக இந்த 3 பேரும் பயங்கரமாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் இருந்தது. இப்போது சேலஞ்சஸோடைய சிம்லர் மூவி ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். எனக்கு வந்து 2 படம் தோணுது. ஃபஸ்ட்டு வந்து க்ளோசர். இந்த படத்தை மைக் நிக்கோல்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நாட்லி போர்ட்மேன், ஜூலியா ராபர்ட்ஸ் அண்டு கிளைவ் ஓவன் இவங்களும் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் லவ் அந்த மாதிரி தான் போகும். இந்த 4 பேருக்கும் இருக்கிற லவ், ஈகோ, இவங்க இந்த 2 பேரும் அந்த 2 பேரை மீட் பண்ணுறது, ஸோ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். சேம் டைம் வந்து நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே தான் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த சிமிலாரிட்டியாக பார்க்கும்போது ரெண்டும் ரொம்ப சிமிலராக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் இந்த அளவுக்கு இன்டென்ஸாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் அந்த ஜானரில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் எனக்கு தோணுச்சு இந்த சேலஞ்சர் பார்க்கும்போது. இன்னொரு படம் எனக்கு தோன்றது வந்து த ட்ரீமர்ஸ். இந்த படம் 2003 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து பெர்னார்டோ பெர்ட்டலுச்சி, ஒரு ஃபேமஸான இட்டாலியன் ஃபிலிம் மேக்கர். இந்த படம் ஒரு ஃப்ரெஞ்ச் படம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இவா கிரீன் தான் ஃபீமேல் லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேத்யூ, இசபெல்லா, தியோ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற கதை தான் இந்த த ட்ரீமர்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேலஞ்சஸில் வந்து இந்த 3 பேருக்கும் ஒரு நீடு இருந்தது, ஒரு மேட்ச்ன்ற விஷயம் இருந்ததோ, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. ஆக்சுவலாக இந்த 3 பேருடைய ரிலேஷன்ஷிப் மாதிரி இதில் ஒரு 3 பேர் ரிலேஷன்ஷிப் இதிலும் இருக்கும். பட் என்னென்னா வந்து அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது இவங்க டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த பொலிட்டிக்கல் சினாரியோ என்ன, அந்த காலகட்டத்தில் ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருந்தது, ஸோ ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி எப்படி வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமே தான் டிஸ்கஷனில் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த படம் ஒரு எரோட்டிக் ட்ராமா தான். ஸோ எனக்கு சேலஞ்சஸ் பார்க்கும்போது அதில் ட்ரீட் பண்ண விதமும் சரி, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் சரி, கேரக்டரோட அப்ரோச்சும் சரி, நிறைய வந்து எனக்கு இந்த கேரக்டரை ஞாபகப்படுத்தாமல் இருந்தது ட்ரீமர்ஸில் வந்த கேரக்டர்ஸ் வந்து. ஸோ அதனால் எனக்கு ட்ரீமர்ஸ் அண்டு க்ளோசர் இது 2மே எனக்கு தோணுச்சு. எனக்கு சிமிலர் மூவிஸ் ரெக்கமெண்டேஷனில் இந்த படத்துக்கு சிமிலராக இருக்கக்கூடிய 2 படம் தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு படம், இந்த படத்தோட ஸ்ட்ரக்சருக்கு இணையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய படம் ஹவர்ஸ்னு ஒரு படம். அது இன்னும் கூட காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த படத்தோட. ஸோ வெர்ஜினியா உல்ஃபோட நாவல் ஆரம்பிக்கும். அவங்க நாவல் எழுதுகிற மாதிரி அந்த நாவலை வந்து ஒரு 70-80 வருஷம் கழித்து ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது. ஸோ இந்த 3 காலகட்டத்தில் நடக்கும். 1920, 50, 2000. இந்த 3 காலகட்டத்தில் 3 பெண்களோட கதை ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி போய் முடியும். இந்த நாவலில் 3 பேர் எப்படி படித்தாங்க, எப்படி எழுதுனாங்கன்னு. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் தான் அது. நான் லீனியர் நரேஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் அது. ஸோ இந்த நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் பிடிக்கும். இன்னும் காம்ப்ளெக்ஸான படம் பார்க்கணுன்னா அந்த படம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டென்னிஸ் மேட்ச் பிடிக்கும்.
இந்த டென்னிஸ் மேட்ச் மற்றின படம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கிங் ரிச்சர்ட்னு ஒரு படம் இருக்குது. 2022 ரிலீஸ் ஆன படம். அந்த படம் என்னென்னா செரினா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் இவங்க 2 பேரோட அப்பா வந்து எப்படி இவங்க 2 பேர்த்த வந்து கிரேட்டாக மாற்றினார். 2 பேருமே டென்னிஸ் விளாடுவாங்க. அவங்க அப்பா தான் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேர்த்த புஷ் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயராக 2 பேரும் மாற்றிருப்பார். ஸோ டென்னிஸ் மேட்சை பற்றி பார்க்கணும், ரொம்ப டீப்பராக இன்டென்ஸான ஒரு படம் பார்க்கணுன்னா அந்த படம் பார்க்கலாம். ஸோ அந்த 2 படம் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சேலஞ்சஸ் படத்தோடைய டிஸ்கஷன் பண்ணோம். முக்கியமாக நம்ம ஸ்டோரி டெல்லிங்கில் இன்னும் டீப்பராக அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஏன் இது மாடர்ன் நரேட்டிவ்னு சொல்கிறோம், ஏன் நான் இண்டியா ஸ்க்ரீன் பிளே இது வந்து கண்டெம்பரரியாக அந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம பேசணும். இந்த எபிசோடு மூலிமா நாங்கள் வந்து எங்களுடைய ஒப்பீனியன் தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு படத்தோடைய டீப்பர் அனாலிசிஸோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.